திரு கஸ்தூரிரங்கன் கமிட்டியினுடைய பரிந்துரையின் பேரில் தாய்மொழி, ஆங்கிலம், எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் கொடுத்திருக்கிற ஒரே அரசாங்கம் இன்னைக்கு சுதந்திர இந்தியாவிலேயே பிரதமர் மோடி அவருடைய அரசாங்கம் தான். ஏன்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ராஜீவ்காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருந்தப்ப முடிவு செய்யப்பட்டது. அதுல 3வது மொழி ஹிந்தி ஆர் சன்ஸ்கிரிட்னு இருந்தத எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் சொல்லி எல்லா மொழிகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து அவரவர் தங்கள் குழந்தைகளை தான் விருப்பப்பட்ட மொழி கற்றுக் கொடுக்கலாம் சொன்னா திருப்பி திருப்பி கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் சரி, அவருடைய திராவிடியன் ஸ்டாக் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது மத்திய அரசை குறை சொல்லுவதை மக்கள் மறுத்தளிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்க வேஷம் இனிமே எடுபடாது. 64, 67 திராவிட முன்னேற்ற கழகம் வேற. அன்னைக்கு நீங்க குற்றவாளியா இல்ல, இவர் ரா. ஆனா இன்னைக்கு எல்லா திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து எல்லாருமே குற்றவாளிகள் தமிழ் விஷயத்துல. ஆகவே பேச வேண்டாம், தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரியான ட்விட்டர் போடுறது, அறிக்கை கொடுக்கறதெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறுத்தி கட்டம்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இல்ல, நீங்க வந்திருக்கிற செய்தி அவர் மறுத்தாருன்னா அதையும் நம்ம நான் ஏற்கனவே இப்ப அமைப்பு தேர்தல் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். இங்க சென்னையில இருக்கிற எல்லா கார்பரேட்டர்ஸும் அவங்க குழந்தைகள் எல்லாம் சமச்சீர் கல்வியில் படிக்கிறதா அல்லது சிபிஎஸ்இல படிக்கிறதான்னு லிஸ்ட் எடுக்க சொல்லி இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நான் 40 திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் நடத்துற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை பத்தி பட்டியல் வெளியிட்டவன் 4 வருஷம் முன்னாடியே. ஆகவே இவர்கள் ரெட்ட வேஷம் போடுறவங்க. தன் வீட்டுக்கு ஹிந்தி வேணும், தன் வீட்டுக்கு சம்ஸ்கிருதம் வேணும், ஆனா தமிழ் ஏழை தமிழ் மக்கள் படிக்க கூடாது. குறவளைய நெருக்குவேன், படிக்காதேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் சரியில்லை. ஓகே, தேங்க்யூ. அந்த பையனே சொல்லி இருக்காங்கிறார் நம்ம நண்பர். அதனால நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யர்களின் கட்சி தானே. நீங்க பாருங்க, கொதிச்சு எழுந்தார் யாரோ ஒருத்தர் ஆன்மீகம் பேசினார்னு நம்ம அன்பில் என் பேட்டையிலே அப்படின்னு. நான் இப்ப கேட்கிறேன், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் அந்த மாணவிய பாலியல் துன்புறுத்தல் பண்ணினாரா இல்லையா? இங்க என்ன பள்ளிக்கூடம், பிஎஸ்பி பள்ளிக்கூடத்துக்கு கவிஞர் கனிமொழியா அவங்க இந்த பள்ளிக்கூடத்தை அரசு எடுக்க வேண்டி இருக்கும்னு அன்னைக்கு அறிக்கை கொடுத்தாங்க. வேர் இஸ் கனிமொழி? கவிஞர் கனிமொழி எங்க இருக்காங்க? ஏன் தேட வேண்டி இருக்கு? உங்க தொகுதியில பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு, ஏன் பேசல? நான் கேட்கிறேன், இது ஹிந்து பள்ளிக்கூடம் பேசினீங்க, அது முஸ்லிம் பள்ளிக்கூடம் பேச மாட்டீங்களா? எனக்கு ஆன்சர் தெரியணும். ஏன் கனிமொழி அவர்கள் பேசல? ஏன் சும்மா இருக்கீங்க? உங்க தூத்துக்குடி தொகுதியில் நடந்திருக்கல பாலியல் வன்கொடுமை, சரி, அது சம்பந்தமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏன் வாய மூடின்னு இருக்கார்? ஒருத்தர் யாரோ விஷ்ணுவா, மகாவிஷ்ணு, அவர் ஏதோ ஆன்மீகம் பற்றி பேசிட்டாருன்னு எவ்வளவு நாடகம் போட்டார் வெட்கமே இல்லாம. ஏன் இன்னைக்கு தூத்துக்குடி பத்தி பேசல? அது உங்க பேட்டையில வராதா? அது கனிமொழி பேட்டையோ, அது மகேஷ் பேட்டையில வராது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா விதத்திலும் தோற்று போன மக்கள் விரோத அரசாங்கம், பெண்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம், பெண் குழந்தைகள் பற்றி கவலைப்படாத அரசாங்கம். அதனால தயவு செய்து லெட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கான்சென்ட்ரேட் இன் கவர்னன்ஸ். தேங்க்யூ. இன்னைக்கு கிரைம் பீட்ல சேர்த்துக்க வேண்டியதா? தினந்தோறும் படுகொலை. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? கொஞ்சம் யோசிப்போம். இது எல்லாத்துக்கும் போதை தான் காரணம். பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் ஆசிரியரை கொலை பண்றது, தாக்குறது, பள்ளிக்கூட குழந்தையோட பையில ஆயுதங்கள். என்ன, வேர் டு வி ஹெட் ஃபார்? அதனால தமிழ்நாட்டில் இது மற்றும் ஒரு உதாரணம். ஒரு லாயக்கற்ற மாநில அரசு, தூக்கி எறியப்பட வேண்டிய மாநில அரசுன்னு நமக்கு புரியுது. நன்றி. மற்றதெல்லாம் அப்புறம்.
ஏங்க இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், நான் மீண்டும் மீண்டும் உங்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கேன். ஏங்க நீங்க மீண்டும் மீண்டும் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் தயவு பண்ணி கூட்டணி பற்றி கேள்விகள் கேட்கவே வேண்டாங்கிறேன். நான் ஏனென்றால் தெளிவா சொல்லி இருக்கேன், கூட்டணி இட் இஸ் தி டொமைன் ஆஃப் நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு. அவங்க தான் முடிவு பண்ணணும். என்ன இங்க பாருங்க, அது நீங்க நான் உங்க மூலமா எங்க நேஷனல் லீடர்ஷிப்புக்கு பேசணும்னு அவசியம் இருக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா எங்க லீடர்ஷிப்புக்கும் எனக்கும் எந்த கேப்பும் இல்லை. எந்த விஷயங்கள் நாங்க லீடர்ஷிப்ட சொல்லணுமோ அது உங்க மூலமா சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அதனால நோ 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 சார், இத நீங்க கேட்க வேண்டிய இடம் அவங்கள்ட்ட. நான் தெளிவா சொல்லிட்டேன், எந்த கட்சியோடும் கூட்டணி பற்றி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அறிவிப்பு செய்ய மாட்டோம். அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதை செயல்படுத்தும் இடத்தில் நாங்கள் இருக்கோம். இதை நான் எத்தனை தான் சொல்லி என்னையும் போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. என் ஸ்ட்ராட்டஜி நான் பார்ட்டிக்கு உள்ள விவாதிக்கணுமா இல்ல உங்களோட உட்காந்து விவாதிக்கணுமா? அப்ப நான் மேல பேசினதே அவசியம் இல்லையோ? தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ஒரு கொஸ்டின் அது ஹைகோர்ட் ஆர்டர். ஐ வெல்கம் இட். தேங்க்யூ.